மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 3ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 1 தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். தமிழர்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. எந்த ஒரு செயலை தொடங்கணும்னாலும் கடவுளை வழிபட்டுட்டு அந்த செயலை தொடங்குவாங்க. அப்படித்தான் பழங்கால தமிழர்கள் தமிழ் அன்னையை கடவுளாக வழிபட்டாங்க. எந்த ஒரு இலக்கண இலக்கிய நூல் எழுதணும்னாலும் தமிழ் அன்னைக்கு வாழ்த்து பாடல் எழுதித்தான் மீதி பாடலை எழுதுவாங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் தமிழ் புத்தகத்துலேயும் தமிழ் அன்னைக்கு வாழ்த்து பாடல் தான் முதல் பகுதியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் அமுது அப்படின்ற இந்த பாடலை எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன். தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த கவிஞரான இவர் எழுதிய மிக எளிய இனிமையான பாடலை தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதியை நம்ம படிக்கலாம் வாங்க. 1. தமிழ் அமுது. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் எனை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. கவிஞர் கண்ணதாசன். பாடல் பகுதியோட அர்த்தத்தை நம்ம படிக்கலாம். தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலங்களில் நீர்நிலைகள் தேவை அப்படின்னா கிணறு தான் வெட்டுவாங்க. கிணறு மக்கள் தான் கையால் தோண்டுவாங்க ஆயுதங்களை வச்சு. இந்த மாதிரி ஒரு கிணறை தோண்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட மக்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அவ்வளோ வேலை செஞ்சு ஆழமான பள்ளத்தில் தான் அவங்களுக்கு நீர் ஊற்று கிடைக்கும். அந்த நீர் ஊற்று அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பல மணி நேர உழைப்பு அவங்க போடணும். அந்த மாதிரி அவங்க பல மணி நேர உழைப்பு போடும்போதும் நிறைய ஆபத்துகள் வரும். மண் சரியும், மழை பெய்யும், இல்லை பல நேரங்களில் என்ன ஆகும், அவங்க தோன்ற இடத்துல ஊற்று தண்ணியே கிடைக்காம போயிடும். அப்படி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட மொத்த முயற்சியுமே வீணாக போயிடும். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தமிழோட அருமையும் இனிமையும் அருவி போல் உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். தமிழ் உங்களை என்றைக்குமே ஏமாற்றவே ஏமாற்றாது அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. மறுபடியும் அந்த வரியை படிக்கலாம். தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. நீங்கள் தமிழை படிக்கணும்னு ஆசையாக எடுத்தீங்க அப்படின்னா அருவி மாதிரி அது உங்களுக்கு சுரக்கும். செந்தமிழே அப்படின்னா செம்மையான தமிழே, அழகான தமிழே அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரியை பார்க்கலாம். வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. நித்திலம் அப்படின்னா முத்து. முத்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இதுதான் முத்து ஆபரணம். இந்த அழகான விலை மதிப்புள்ள முத்து அணிகலன்களை உருவாக்கணும் அப்படின்னா கடலுக்கு அடியில் இருக்கிற முத்து சிப்பிகள்லேருந்து தான் முத்து எடுக்க வேண்டியது வரும். இந்த சிப்பிலேருந்து முத்து எடுக்கிற தொழிலை செய்கிறவங்கள முத்து குளிப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்போ முத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க நினைக்கிற போதெல்லாம் முத்து கிடைக்காது. அந்த சிப்பிகள் சரியான நேரத்தில் வளர்ந்துருந்தால் தான் கடலுக்கு அடியில் ஆழத்தில் போய் அந்த சிப்பிகளை எடுத்து அந்த சிப்பியை உடைக்கும் போது உள்ளே அவங்களுக்கு முத்து கிடைக்கும். அந்த முத்து அடுத்தது பட்டை தீட்டி அழகு செய்து அதை ஒரு அணிகலனாக மாற்றுவாங்க. இந்த மாதிரி கடலுக்கு அடியில் சிப்பிக்குள்ளேருந்து முத்தை எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியமே கிடையாது. நமக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு நம்ம கடலில் குதித்து முத்தை தேடலாம் அப்படின்னு நினச்சா கிடைக்காது. சிப்பிகள் குறிப்பிட்ட நாளில் தான் வளர்ந்துருக்கும். அதுவும் சிப்பிகளுக்குள்ளே முத்து இருக்குமான்றதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த மாதிரி முத்து எடுக்கிறதுக்கு முத்து குளிப்பவர்கள் கடலுக்குள்ளே குடிக்கும்போது ரொம்ப ஆழத்தில் போய் பல தடவை மூச்சடைச்சி உயிரையே கூட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் விலங்குகள் அவங்கள வேட்டையாடவும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு முத்து ஆபரணத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயல். உயிரை பணைய வச்சு தான் செய்யணும். ஆனால் முத்து போன்ற அழகுடைய தமிழை நீங்கள் கற்றுக்கணும், தமிழை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இவ்வளோ சிரமப்பட வேண்டியதே இல்லை. வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. நீங்கள் எப்போ படிக்கணும்னு நினச்சாலும் எப்போ கற்றுக்கணும்னு நினச்சாலும் தமிழை நீங்கள் எளிதாக கற்றுக்கலாம். அந்த மாதிரி எளிதாக கற்றுக்கக்கூடிய முத்து தான் தமிழ் அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. அடுத்த வரி. உன்னை தவிர உலகில் எனை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா.
மக்கள் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் என்ன பண்ணுவாங்க, காசையும் தங்கத்தையும் சேர்த்து வைப்பாங்க. வழக்கமாக எல்லாரும் அந்த மாதிரி சேர்த்து வச்சாலும் கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழாகிய உன்னை தான் வந்து நான் சொத்தாக வச்சுருக்கேன், எனக்கு வேற பொண்ணு பொருள் காசு வந்து தேவையே கிடையாது, மற்ற எல்லா பொருட்களையும் வந்து திருடர்கள் கொள்ளையடிச்சிட்டு போகலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தமிழான சொத்தான நீ வந்து எப்பவுமே என் கூட தான் இருப்ப அப்படின்னு தமிழை வந்து வாழ்த்தி பாடுறாரு. மறுபடியும் இந்த பாடலை ஒரு தடவை படிக்கலாம். தமிழ் அமுது. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னைத் தவிர உலகில் எனைக் காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. கவிஞர் கண்ணதாசன்.